சிறை கைதிகள், நவீன காலத்தின் அடிமைகள், மனித கடத்தலால் பாதிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு அனைவருக்குமான ஆதரவு குரலை எழுப்பி வந்தவர் போப் பிரான்சிஸ். வாதம் அப்படின்னா அதை உடனடியாக இஸ்லாத்தோடு தொடர்புபடுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அதை கடுமையாக எதிர்த்தார். 2023ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் முதல் காசால உள்ள ஹோலி ஃபேமிலிங்கிற தேவாலயத்திற்கு இரவு 9 மணிக்கு தொலைபேசியில் அழைப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார். ஒவ்வொரு நாளும் அந்த தேவாலயத்திற்கு தொலைபேசியில் அழைப்பு கொடுத்து கொண்டே இருந்தார். உடல்நலக் குறைவால மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த காலத்திலும் கூட ஒரு நாள் கூட தொலைபேசி அழைப்பை அவர் நிறுத்தியதே இல்லை. அந்த அளவுக்கு அந்த பகுதியின் மீது மிகுந்த அக்கறையோடு இருந்தவர். உச்சலான கருத்து பயங்கரவாதம் குறித்தானது. பொதுவாகவே உலகம் முழுக்க பொது புத்தியில் இருக்க இஸ்லாமியர்களை பயங்கரவாதிகள் அப்படின்னு அடையாளப்படுத்துவதை கடுமையாக எதிர்த்து வந்தார். எல்லா மதங்களிலும் அடிப்படைவாதம் இருக்கிறது அப்படின்னும் இதற்கு கிறிஸ்தவ மதமும் கூட விதிவிலக்கல்ல அப்படின்னு அழுத்தமாக கூறியவர் போப் பிரான்சிஸ்.